கிறிஸ்துங்கிற ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அந்த சிலுவையின் உடன்படிக்கை நிமித்தம் நாமும் அவரோடு கூட பண்ணினதான வார்த்தையின் உடன்படிக்கை, ஸ்தோத்திரம், ஞானஸ்நான உடன்படிக்கை, அபிஷேக உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் இறங்கினார் என்பது. வழியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ நல்லவர், நீ உயர்ந்தவர், நீ நல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. கருப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. கருப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அப்போ அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாஸ், அவனுடைய 23வது வருஷத்துல யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ். இங்க யோவாஸ் யாருடைய மகன்? அகசியா மகன் யோவாஸ். 7 வயசுல ராஜாவானானே அவன். இங்க அதே நேரத்துல அங்க யாருன்னு கேட்டா யெகூவுடைய மரணத்துக்கு பின்பு யோவகாஸ் ராஜாவாகி சமாரியாவில் அவன் 17 வருஷம் யோவகாஸ். இந்த யோவகாசை பற்றி தான சில விஷயங்களை பார்க்கணும். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா? இஸ்ரவேல் பாவம் செய்யப்பட்ட நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான், விட்டு விலகலை. அதாவது ஆரம்பிச்சதான அந்த 4 ஃபாதர் அப்படிம்பாங்கல்ல, இஸ்ரவேல் தேசம் 2 இருந்தது 2 ஆயிடுச்சு. அதான் யூதா கோத்திரம் என்றும் இஸ்ரவேல் கோத்திரம் 2 மாறிடுச்சு. இஸ்ரவேல் கோத்திரத்தை ஸ்தாபித்ததான முதல் ராஜா யாரு? இந்த யெரொபெயாம். அவன் என்ன செஞ்சிட்டான்? ஜனங்கள் யூதாவுக்கு போகக்கூடாது, எருசலேமுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தானில ஒன்றும் அங்கே பெத்தேலில் ஒன்றுமாக ஒரு பொற்கண்குட்டியை செய்து அதை தெய்வம்னு அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதிலிருந்து யாரும் விலகலை. ஏன்னா அதை எடுத்துட்டிங்கன்னா நம்முடையதான அந்த தனித்தன்மையே போயிடும், அது கட்டாயம் இருந்தே ஆகணுங்கிற மாதிரி அதை மட்டும் அது நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள ஒன்று. அதுதான் இஸ்ரவேல் கலாச்சாரம். அதை நம்ம அதுதான் முத யெரொபெயாம் செஞ்சது. அதை மாற்றப்படாது. நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் முக்கியமாக சேஞ்ச் பண்ண வேண்டியதை சேஞ்ச் பண்ணலை. ஏன் சேஞ்ச் பண்ணலைன்னா, வருஷமாக நம்ம அதை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அதனால் அதுதான் அது மாற்ற வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அதை மாற்றாமல் விட்டுட்டாங்க. என்ன நினச்சாங்கன்னா, பாகால் வணக்கத்தை அப்புறப்படுத்தணும். இது இஸ்ரவேலுடையதான அந்த பொற்கண்ணுக்குட்டியை எப்படி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுதான் நம்முடைய வனாந்தரத்தில் நம்மை வழி நடத்தினது அந்த பொற்கண்ணுக்குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர் வச்சுட்டாங்க.
இதனால் ஆண்டவர் அவங்க மேலே கோபம் அடைந்து ஆசகேலின் கையிலையும் ஆசகேலுடைய குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ யோவாகாசு இப்படி கர்த்தருடைய நாளே ரொம்ப நெருக்கப்படும் போது அவன் ஜெபம் பண்ணிட்டான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அதாவது நம்முடைய தேவன் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் செவி கொடுக்கிறார், ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் செவி கொடுக்கிறார். யாரெல்லாம் நெருக்கடி காலத்தில் அவரை நோக்கி தேவனே தெய்வமே அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் அவளுக்கு உதவி செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். யோவாகாசு ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அப்போ கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்தார். அந்த ரட்சகனை பற்றி அங்கே யாருன்னு பேர் சொல்லப்படவில்லை. அங்கே யாரோ ஒருவர் மூலமாக ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. சரி, அப்புறம் மறுபடியும் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இலைப்பாரி எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளில் ரொம்ப அழகாக குடியிருந்திருக்கிறாங்க. அதிலிருந்தே தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சுருந்துருக்கலாம், தேவனை பின்பற்றி நடந்திருந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவங்க நடக்கவில்லைங்கிறத பார்க்கணும். ஆகிடும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண எரேபியாவின் வீட்டாரின் பாவங்களை விட்டு விலகாமல் நடந்தாங்க. விற்கிறது தோப்பு நிலையா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்போ யோவாகாசுக்கும் சீரியா ராஜா 50 குதிரை வீரர், 10 ரதம், 10,000 காலாட்களை தவிர வேற எதையும் மீதியை வைக்காம எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். அப்போ யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்கள்லாம் நாளாகம புஸ்தகத்தில் இருக்குது. பைபிள்லையும் சில விஷயங்கள் அவனை பற்றி இருக்குது. இது போக இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி யூதா ராஜாக்களின் நாளாகமம்னு ஒன்று இருக்குது. சில புஸ்தகங்கள் கிடைச்சிருக்குது, சில புஸ்தகம் கிடைக்காமல் விட்டதும் உண்டு. சரி, அதன் பின்பு யோவாகாஸ் மரித்து போனால் அவனுடைய குமாரனாகி யோவாஸ் அங்கே ராஜாவானான்னு பார்க்கணும். யோவாஸ் அங்கேயும் ஒரு யோவாஸ் 7 வயசில் ராஜாவானவன். அந்த யோகாஸ் அகசியாவின் குமாரன் யோவாஸ். இது யாருன்னு கேட்டால் இது யோவாகாசனுடைய மகன் யோவாஸ் அப்படின்னு பார்க்குறோம். 2 பக்கமும் அப்படி பேர்கள் ஒன்று போல இருக்கு. இந்த யோவாசும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண நேபாத்தின் குமாரனாய் யெரொபெயாம் பாவங்களை விட்டு விலகலை. அதனால கர்த்தர் அவன் காலமும் என்ன செய்யலை, ஒரு அமைதியாக சமாதானமாக போகலை. அவன் என்ன செஞ்சான்னா 13:12 பார்த்தீங்கன்னா அமத்சியாவோடு, யூதா ராஜாவாய் அமத்சியாவோடு யுத்தம் பண்ணா. அதுவும் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 14ஆம் வசனத்தில் எலிசாவுடைய மரணத்தை பற்றியான சில வார்த்தைகள். இந்த நாட்களில் இது இப்படி நடந்துட்டு இருக்கிற இடத்துல அமத்சியா ராஜா யூதாவிலையும் யோவாஸ் இங்கே நம்ம இஸ்ரவேல் தேசத்துலையும் ராஜாவாக இருக்கிற காலத்தில் எலிசா மரணத்துக்கு எதுவாகிறான். எலிசா அதிகமாக முக்கியமாக ஊழியம் செஞ்சது இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஊழியம் செஞ்சார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவா யோவாஸ் யார்கிட்ட வர்றான், எலிசாட்ட என் தகப்பனேன்னு அழுகிறார். அப்போ நான் நினைக்கிறேன், ஒருவேளை கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்பினாருன்னு சொல்லப்படும் போது அவன் ஸ்தோத்திரம், இவன் அவனுக்கு உதவி செய்திருப்பானோன்னு ஒரு சின்ன ஒரு யூகம்தான். சரி, அப்போ எலிசா சொல்கிறார், பார்த்து அம்பை பிடிங்கிறார். அம்பை பிடிக்கிறான். வில்லையும் அம்பையும் பிடிக்கிறார். பிடிச்ச உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் கையில் கை வச்சு, அவன் இப்போ என்ன செய்ய, கிழக்கு உள்ள ஜன்னலை அப்படின்னு திறந்து அதை நோக்கி விடு அப்படிங்கிறாரு. அம்பை விடுறான். அவன் சொல்கிறார், இது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு. இந்த அம்பு சீரியரில் நின்று அவன் இஸ்ரவேலை விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்பு அப்படின்னு சொல்லியார். அப்போ இந்த அம்பு யாருன்னு சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரர்கள்னு சொல்லலாம், அம்பு நற்செய்தின்னு சொல்லலாம். அவன் வில்லு தேவனுடைய மனுஷனுக்கு போன வார்த்தைகள் அம்பாக போய் ரட்சிப்பை கட்டளையிடுகிறது. அதுக்கப்புறம் அதே இன்னொரு அம்பை பிடிக்கிறான், அடி அப்படிங்கிறான். போனதே எதுக்காக, யுத்தத்தில் வெற்றிக்காக. ஆனால் 3 தடவை அடிச்சுட்டு நிறுத்திட்டான். சொல்கிறாரு, நீ 5-6 விசை அடித்திருந்தீரானால் முறியடித்திருப்பேர். இப்போ 3 வருஷம் நினச்சிவிங்க நீங்கள் முறியடிப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு. எலிசா மரணம் அடைஞ்சிட்டார். மரணம் அடைஞ்சு அவர் அடக்க மாட்டாங்க. மறு வருஷத்தில் மோவாபியருடைய தண்டு வருது. இது சீரியர்களில் மோவாபியருடைய தான் தண்டு யுத்தத்துக்கு வர்றாங்க. அவங்க யுத்தத்துக்காக படையெடுத்து என்ன செய்கிறாங்க, மோவாபியர்கள் வர்றாங்க. அப்போ இங்கே ஒரு ஆள் இறந்து போயிட்டான். அவனை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது எலிசாவுடைய கல்லறையில் அவன் பக்கத்து தோண்டிருக்காங்க. தூக்கி போடுறாங்க. ஏற்கனவே பழைய குழி தோன்றது அந்த காலத்துல இருந்திருக்கு. போய் அங்கே போய் சண்டை போடுவாங்க. இன்னும் அது பழைய குழியை தோண்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய குழி தோண்டிட்டப்பா, ஏற்கனவே ஆளை புதைச்ச இடத்துல போச்சு. அது மாதிரி எலிசாவை புதைச்ச இடத்துல திரும்ப குழி தோண்டியிருக்காங்க. எலிசாவுடையதான எலும்பு என்ன செஞ்சிருச்சு, காஞ்ச எலும்பு மேலே வெளியே கிடக்குது, குழிக்கு வெளியே கிடக்குது. இதை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போன உடனே என்ன ஆகி போச்சு, அவனை வந்த உடனே அந்த பிரேதம் அந்த ஆளுக்கு எதிர்த்தால் இந்த தண்டு வந்ததை பார்த்து இப்போ அந்த பிரேதத்தை தூக்கி என்ன செய்தாங்க, அதில்
கீழே போட்டிருக்காங்க. அது விழுந்துருச்சு. விழுந்ததான அந்த அந்த பிரேதம் எலிசாவினுடையதான எலும்புகளில் பட்டுருச்சு. அதனால் அந்த ஆள் உயிரோட எழுந்து அப்படியே நிற்கிறான். எப்படி இருக்கும் பாருங்கள். வாய் கட்டு போட்டுக்கு, கை கட்டு போட்டுக்கு, கால் கட்டு போட்டுக்கு, சுற்றியும் முகத்து வரைக்கும் தெரியும். அது நிற்கிது எப்படி. அப்போ வேறு யாரும் தேவையில்லை. மோவாவின் தண்டு வந்த தண்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடிய போயிட்டாங்க. 2 காரியம் அடுத்த டைம் நினச்சி. ஒரு செத்து போனவன் உயிரும் அடைந்தான். அவன் எதிர்த்து வந்த தண்டு அவன் சோத்திரம் பகைவர்களும் ஓடி போனார்கள். செத்தவனும் உயிர்த்தான், அவன் எதிர்த்தவனும் ஓடினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்ததை பார்க்குறோம். நினைச்ச இந்த நாட்களில் ஆசகேல் நினைச்சதான இஸ்ரவேலை ஒடுக்கினான்னு பார்க்குறோம். ஆனாலும் என்னாச்சு? ஆனாலும் ஒரு வார்த்தை 23 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த 12 கோத்திரத்தை கர்த்தர் அழிக்க சித்தமாயிராமலும் தன்னுடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் மனதுருகி அவளை நினைத்திருந்தார். பாவம் செய்தாலும் அவர் தேவனுக்கு விரோதமாக போயிருந்தாலும் அந்த உடன்படிக்கை நிமித்தம் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நமக்கு கிறிஸ்துங்கிற ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அந்த சிலுவையின் உடன்படிக்கை நிமித்தம் நாமும் அவரோடு கூட 12 வார்த்தையின் உடன்படிக்கை, ஸ்தோத்திரம், ஞானஸ்நான உடன்படிக்கை, அபிஷேக உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் இறங்கினார் என்பதை நாம் பார்க்குறோம். 3 சொன்னது போல 3 விசை பெனதாத்தை ஜெயித்தான். அதற்கப்புறம் தோற்று போனான் என்பதை பார்க்கணும். கற்றுக்கொள்வது என்ன கற்றுக்கொள்றதுன்னா, தேவனுக்கு பயந்த வழியில் நடந்தால் நமக்கு பாக்கியம். எந்த நேரத்தில் தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டாலும் அபயமிட்டாலும் கர்த்தர் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 13வது அதிகாரத்தில் யோவகாஸ் ஆசகேல்ன்றவன் சீரியா ராஜாவாகிய ஆசகேல் இவனுக்கு விரோதமாக படையெடுத்த போது கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? அவனுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி இதில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, போய் அந்த நாட்களில் தான் எலிசா மரிக்கிறார். போய் என்ன செய்கிறாரு? எலிசா மேலே விழுந்து அழுகிறார். ஏன்னா அதுவரையிலும் அவரை வழிநடத்தி வந்தது அந்த எலிசா தான். யோவகாசை வழிநடத்தி வந்த இஸ்ரவேல் ராஜாவை வழிநடத்தி வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்த போதிலும் எலிசா அவனுக்காக என்ன செய்தார்? அடிக்கடி பரிந்து பேசி அவனுக்கு தேவனுடைய தன கோபாக்கினைக்கு அவனை நீங்களாக்கி காத்து கொண்டதுனால கர்த்தருடைய தானே அந்த கோபாக்கினை அந்த காலத்தில் என்ன செய்யலை, வெளிப்படலைன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாள் நமக்காக ஜெபிக்க நம்ம என்ன செய்வோம்? இந்த ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எலிசா இருந்தார். இந்த நாட்களில் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஜனங்களுக்காக திறப்பில் நிற்போம். தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம நீங்களாக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அப்பா, இறக்கவும் கிருபையும் இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த யோவகாஸ் ராஜா ஆமீனப்பா, ஸ்தோத்திரம். நெருக்கடியான சூழ்நிலையில் அப்பா அந்த ஆசகேல் ஆமீனப்பா சீரியா ராஜா படையெடுத்து வரும்போது தேவனே உம்மை நோக்கி வேண்டிக் கொண்ட போது 3 விசை கர்த்தாவே அதிலிருந்து நீர் விடுதலையாக்கினீர். அந்த நாட்களில் எலிசா கர்த்தாவே ஆதரவாயிருந்த அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசா உம்மை நோக்கி ஜெபித்த போது தேவனை எல்லா இக்கட்டுகளையும் நீங்கள் ஆக்கி ரட்சித்தது போல இந்த நாட்களில் எங்கள் ஜனங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை பார்த்து இந்த தேசத்தை நீர் அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தை எல்லா இக்கட்டுகளுக்கும் இதுவரை நீங்களாக்கி ரட்சித்த தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக, எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.